கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேத பகுதி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். நம்ம ஒருவேளை நாம இவங்களுக்கு நன்மை செஞ்சு நமக்கு திருப்பி என்ன நன்மை கிடைக்க போகுது, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நம்ம நன்மை செய்யணும், இவங்க நமக்கானதை யோசிச்சதே கிடையாது, நம்முடைய நன்மைக்காகவோ இல்ல நம்முடைய கஷ்டத்திலேயோ இவங்க நமக்கு பேசுனதும் கிடையாது, நமக்கு துணை நின்றதும் கிடையாது, இவங்களுக்காக நம்ம ஏன் செய்யணும், இவங்களுக்கு நன்மை செஞ்சா இல்ல இவங்களுக்கு உதவி செஞ்சா அது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா, அந்த உதவி அவங்க திருப்பி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல யோசிச்சு நாம செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம போறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்கு நன்மை செய்ய, அதாவது நன்மை என்னதென்று தெரிஞ்சோம் அதை செய்யாம போயிட்டோம் அப்படின்னா அது பாவமா இருக்கும். அதனால நமக்கு நன்மை செய்யறாங்களோ இல்ல நமக்கு உதவி செய்யறாங்களோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை என்று தெரிஞ்சா அதை செய்யாம போகாத, அது பாவமா இருக்கும். தெய்வம் தாமே நம்ம நீதியின் பாதையிலே நடத்துவாராக. ஆமென்.